வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சோம். இன்றைக்கி காலையில் அதான் டிஃபன் எங்கள் வீட்டில். நைட் வந்து ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருங்க. அதை காலையில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 7-8 டம்ளர் தண்ணி வைங்க. ஏன்னா இது கொஞ்சம் கெட்டிமாயிடும். தண்ணி தாராளமாகவே வச்சுக்கலாம். ஒரு பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க, முழு பூண்டு. சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சுட்டேன் நான். உங்களுக்கு நல்லா வேகணும் அப்படின்னாலே 4 விசில் போதும். உங்களுக்கு இன்னும் வேகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 விசில் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வாரம் ஒரு டைம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வரும்போது நமக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வராது. கால் நரம்பு ப்ராப்ளம், சுகரு, பிபி இது எல்லாத்துக்குமே இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 4 விசில் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கெட்டியமாக இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணாலும் கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம், தயிர் வேணாலும் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான சத்தான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தயாராகிடுச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இது தான் நாங்கள் குடிக்க போகிறோம். ரொம்பவும் ஹெல்த்தியானது. வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து யூஸ் பண்ணி கஞ்சியோ இல்லை இட்லி தோசையோ இல்லை இடியாப்பம் எதுனா வந்து செஞ்சு சாப்பிடணும்.